இந்த படத்தில் என்னெல்லாம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படம் வந்து ஒரு புது ஸ்டோரி, நீங்கள் பார்த்திராத ஸ்டோரி அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஒரு பழக்கப்பட்ட கதை தான். இந்த படத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச கதைக்குள்ளே திரைக்கதையில் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான். ஃபுல்லாகவே வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஸ்கூல் டைமில் இந்த டீனேஜர்ஸ் இந்த 2K கிட்ஸோட லைஃப் ஸ்டைலோட மேட்ச் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எமோஷனலாக உண்மையாக இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த காலத்தோட யங்ஸ்டர்ஸ் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனாலையும் அவங்களோட ஈகோனாலையும் அவங்களோட லைஃப் அவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுதுன்றதையும், அது உணர்ந்து அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கை அவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுன்றதையுமே ரொம்ப கனெக்டடாக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த ரைட்டிங் நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட இசை, என் மார்ட்டின் அவர்களின் பாடல்கள். படத்தோடு வரும்போது பாடல்கள் ரொம்ப நம்மளுக்கு வந்து தலைவலி கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்ப மென்மையாக படத்துக்கு ஏற்ற மாதிரி வர அங்கங்கே பாடல்கள் கூட இடைச்சோர்களாக தெரியல, நம்மளுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லை. ஸோ பாடல்களும் இசையும் நல்லா இருந்தது. மூணாவது, இந்த படத்தில் வர பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டர்ஸ். முதல்ல நம்ம ருத்ரா ஒரு டெபியூ படத்துக்கான ஒரு நல்ல இன்ட்ரோன்னு சொல்லணும். அவர் அது வந்து வீணடிக்கல, நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இல்லாமல், அவருக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை முழுசாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இந்த ஏஜுக்குரிய அந்த இம்மெச்சூர்டாக நடந்துக்கிற இடத்துல ரொம்பவே பர்ஃபெக்டாக நடந்திருப்பார். அதுக்கப்புறம் மெச்சூர்டாக நடந்துக்கிறப்பையும் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான், நல்ல ஒரு டெபியூ தான், குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம இந்த ஹீரோயின், அவங்களுமே வந்துட்டு அவங்களோட 3 வயசு பெரியவங்க அப்படின்றத நம்ம படத்திலே சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது நல்லா தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு இங்கே கணக்கில் வராது. ஏன்னா ஆல்ரெடி படத்தில் தான் சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக, மஜாவாக, ஹாப்பியாக இருந்ததுன்னா, நான் வந்து 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டைனர் தான். பெருசாக கண்டென்ட்லாம் யோசிக்காமல், லாஜிக்கெல்லாம் போட்டு பொழியாமல், இதில் என்ன சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்கலாம் யோசிக்காமல் ஜாலியாக போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் மூலம் டிசப்பாயின்ட் பண்ணாது.